السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, ஜஷ்ன மீலாது சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு சீரத் மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 8ஆம் நாளான இன்றைய தினம் இன்றைய நிகழ்ச்சியை அருள்மறை இறைவசனங்களை ஓதி துவக்கி வைப்பதற்காக மதரசா அல் ஹுதா ஹிஃபுல் மதரசாவினுடைய மாணவர் அல் ஹாஃபில் அப்பா ராவுத்தர் ஏஜே முகமது யாசின் திருமறை வசனம் ஓதி துவக்கி வைக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. قال تعالى في شأن حبيبه تعظيما وتكريما وتشريفا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الهجرة تهدم ما كان قبلها. صدق نبينا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான, கண்மணியான காத்தமுல் அன்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே சங்கமமாக இருக்கிற நம் அனைவர்கள் மீதும், இந்த சப்தத்தை செவியேற்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமான வாழ்வை வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனது மேலான பொறுப்பேற்ற நெருக்கத்தையும் ரிலா என்னும் பொருத்தத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்துடன், உடல் ஆரோக்கியமாக, மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. எல்லா விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், சங்கடங்கள், நோய் நொடிகள் போன்ற தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால், இந்த மஜ்லிஸின் பாக்கியத்தினால் உயிரினும் மேலான கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும், அவர்களுடன் நாளை ஜன்னத்தில் வசிக்கிற பெரும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவர்களின் புனித கரங்களால் ஹவுதுல் கௌசரை பருகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தையும் மேலான வசீலாவையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக.
அவர்களுடைய ஜியாரத்தை அவர்களுடைய எல்லாவை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. ஜஷ்னே மீலாது சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு மீலாது சீரத்து தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இதுவரை நாம் 7 நாட்களை நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். 8ஆம் நாளான இன்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் 63 ஆண்டுகால வரலாற்றை 50 ஆண்டுகள் நாம் இதுவரை 7 நாட்களில் 50 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய ஒரு சில பகுதிகளை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். ஒரு கடலிலிருந்து எடுக்கப்படுகிற, சமுத்திரங்களிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு சொட்டு நீரை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத் என்ற ஒரு பெரும் கடலிலிருந்து ஒரு சில துளிகளை மாத்திரம் எடுத்து இந்த சபையில் நான் தெளித்திருக்கிறேன். எனவே வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதிகளை மாத்திரம் இந்த 7 நாட்களில் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதல் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்யப்பட்ட அந்த குடும்ப பாரம்பரியமும் அந்த அரபு நாட்டினுடைய பின்னணியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு குறித்த மறுநாளுடைய செய்திகள், அது தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறு வயது, வாலிப வயது, வியாபாரம் போன்ற விஷயங்கள், 4ஆம் நாள் 5ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த உம்மத்திற்கு அவர்கள் காட்டிய அந்த அழகான வழிமுறைகள், 6வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்துவம் என்பது எங்கே எப்படி தொடங்கியது, நபித்துவம் எப்படி ஆரம்பமானது என்று வஹி குறித்தும் நபித்துவம் குறித்தும் 6வது நாள் பார்த்தோம். நேற்றைய தினமான 7வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் வாங்கியதற்கு பின்னால் உள்ள மக்காவில் வசித்த 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் சந்தித்த நெருக்கடிகளும் சோதனைகளும் எவ்வளவு உச்சத்தை தொட்டது என்பதை நாம் நேற்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே அதன் தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பகுதியில் மிக முக்கியமான பகுதி இருக்கிறது. இது இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 நாட்கள் உண்டு. இந்த 4 நாட்களில் நாம் வரலாற்றை முழுமையாக நிறைவு செய்து ஆக வேண்டும். இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கிறது. இன்று இன்ஷா அல்லாஹ், அடுத்து வெள்ளிக்கிழமை, அதற்கடுத்து சனிக்கிழமை, அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொடர் இந்த சீரத்து நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து மாநாடு என்று தொடர்ந்து 3 நாட்கள் மாநாட்டு நிகழ்வுகள் எல்லாம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முறையாக சொசைட்டியினுடைய நிர்வாகிகள் மக்கள் அதை உங்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். எனவே இது இருக்கிற 4 நாட்கள் தான். 7 நாட்களை முடித்திருக்கிறோம். இது 4 நாட்களில் இந்த வரலாறுகளை நாம் மிக முக்கியமான பகுதியாக இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற பகுதி என்பது மக்காவில் வாழ்ந்த கடைசி 3 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வெளியே வர போறதுக்கு முன்னால இருந்த அந்த 3 வருஷத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த கட்டமாக நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றினுடைய ரொம்ப முக்கியமான பகுதியான போர்க்களங்கள் குறித்த பார்வை. எத்தனை போர்கள் நடந்திருக்கிறது, போர்க்களங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சு, அந்த போர்க்களங்கள் வழியாக இஸ்லாம் என்ன சாதிச்சுச்சு, இதனுடைய கஸவாத்துகள் என்று சொல்லுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த, ஏன்னா நபியுடைய வரலாறு பேசும்போது இந்த பகுதியை சொல்லாம கடக்க முடியாது. எனவே கஸவாத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சந்தித்த போர்க்களங்கள், இதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் முஅஜிஸாத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஅஜிஸாக்கள், அற்புதங்கள், நபியாக அனுப்பப்பட்டதற்காக அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த எத்தனை அற்புதங்கள் இருக்குது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சுமார் 3000 அற்புதங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு மேற்பட்ட முஅஜிஸாக்கள் இருக்கிறது. அற்புதங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை பார்ப்போம். அதற்கு அடுத்து நிறைவாக ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற அந்த கடைசி தருணங்கள், இந்த உம்மத்தை எப்படி விட்டு சென்றார்கள், என்ன சொன்னார்கள், வஃபாத்துன் நபி, நபியினுடைய மரணம் எப்படி அமைந்தது என்பதை சுற்றியான நிறைவான பகுதிகளுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
ஆண்டவருடைய சீரத்து தொடர் சொற்பொழிவு இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவோம். அல்லாஹ் எல்லா விஷயங்களுக்கும் முழுமையாக அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இன்றைய உரையை நான் துவக்கம் செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய இந்த 3 வருஷம் வரலாற்றில் மிக முக்கியமான பகுதிகள் பூராவும் நடந்தது இந்த 3 வருஷத்துல. நபி பட்டம் பெற்று இந்த 10வது வருஷம் இருக்கு பாருங்க. இந்த 10வது வருஷம் இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பகுதி என்று எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருந்த அபூ தாலிபும் ஹதீஜா அம்மாவும் இறந்து போன வருஷம் இந்த 10வது வருஷம் தான். 3 நாள் இடைவெளியில 2 பேருமே மௌத்தாவதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அங்கீகாரம் என்பது மக்காவாசிகள்ட்ட அபூ தாலிப் மௌத்தாகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மேல டைரக்டா கை வைக்க மாட்டாங்க. நபியை டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. நபியை அடிச்சிட மாட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்து இவங்களுக்கு எப்போ துணிவு வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே இந்த 10 வருஷம் செஞ்சதை சொன்னேன். எப்படி எல்லாம் வேதனைப்படுத்தினாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, அதனால ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த வழிகள் எல்லாம் ஒரு கட்டம் தாண்டி சோதனையான காலகட்டம் மக்காவுடைய 13 வருஷத்துல உச்ச கட்டம். பொதுவாக அல்லாஹ்வுக்கு ஒரு சுன்னத் இருக்குது, ஒரு நியதி இருக்குது. என்னன்னா, ஒரு இடத்துல அல்லாஹ் வழியை திறக்க போறான்னு தெரிஞ்சா அந்த சோதனை அப்படியே உச்சத்தை தொடும். எந்த இடத்துல எல்லாம் சோதனை போய் உச்சத்துல நிக்கிறதோ அதுக்கு பின்னால வழி திறக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படித்தான் எல்லா கஷ்டமும் இந்த மக்காவுடைய 10 வருஷ கஷ்டம் அடுத்தடுத்து வந்து அப்படியே வந்து கடைசியாக வந்து நின்னது இந்த 10வது வருஷத்துல. கடைசி பெரிய சோதனை எதுன்னா, அபூ தாலிபையும் அல்லாஹ் சரிச்சுட்டா, ஹதீஜா அம்மாவை அல்லாஹ் சரிச்சு. அல்லாஹ் என்ன சொல்ல வந்தான், நபியே அபூ தாலிபை வச்சு தீன் கிடையாது, ஹதீஜா அம்மாவை வச்சு தீன் கிடையாது. தீன்ங்கிறது அல்லாஹ் யாரை வச்சு கொண்டு போவான்? இவங்க இருந்ததுனால தான் நடந்துச்சு, அவங்களால தான் நடந்துச்சு, இவங்களால தான் இது முடிஞ்சிச்சு. பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. என்ன வார்த்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லவ். அரபியில இந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. என்ன அர்த்தம்னா, நான் போயிருந்தா செஞ்சிருப்பேன், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த விஷயத்தை ஞாபகம் விட்டுருக்க மாட்டேன். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இது ஷைத்தானுடைய வார்த்தை. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை இவரால் தான் நடக்கும், அவரால் தான் நடக்கும் அப்படியே நம்பிக்கையா வார்த்தையை வெளிப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த வார்த்தை அவ்வளவு நம்பிக்கைக்கு மாற்றமான வார்த்தை. நம்ம தான் நினைச்சுக்கிட்டோம், நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் அப்படித்தான், நம்ம பையன் அப்படித்தான், நம்ம மக்கள் அப்படித்தான், மனைவி அப்படித்தான். துன்யா யாருக்காண்டியும் நிற்காது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மள வச்சுதான் குடும்பம் போயிட்டு இருக்குது, நம்ம போயிட்டா குடும்பம் நடந்திருக்கும், ஒன்னும் வராது. அல்லாஹ் யாரை வச்சு இடையில நடத்தவான அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அடுத்தடுத்த கட்ட உலகத்துல எவ்வளவு பெரிய வாப்பமாக இருந்தாலும் ரூபு போயிடுச்சுன்னா எத்தனை நாள் வச்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க. நீங்க தான் கட்டி காத்தீங்க, நீங்க தான் வீடு கட்டுறீங்க, நீங்க தான் குடும்பத்தை உருவாக்குறீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க, இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க. ரூபு போயிடுச்சுன்னா ஜனாசாவை எப்ப எடுக்கிறாங்க? ஜனாசா எப்ப எடுக்கலாம்? பாப்பாவே இருக்கட்டுமே, கணவனாவே இருக்கட்டுமே, எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? நாம தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், என்னாலதான் நான் மட்டும் அப்படி பேசின ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் தான் செஞ்சேன், நான் தான் அப்படி. உன் ஆரம்பம் என்ன தெரியுமா? ஒரு நஜீஸ். நீ எதுல இருந்து வந்தங்கிறது விளக்கு முதல்ல. ஒரு நஜீஸ், அது வந்தா குளிக்கணும், மேலப்பட்ட கழுகணும். ஒரு நஜீஸான் இதுல இருந்து அந்த ஒண்ணு ஆரம்பத்துல படைச்சிருக்கிறான். சரி, நீ மௌத்தாகிட்ட அப்பவும் நீ நஜீஸ் ஆகிடுவ. அவ்வளவுக்கு லுத்துஃபா, ஆசையுக்கு ஜீஃபா. அலிரலியல்லாஹு சில நேரங்கள்ல தத்துவமா சொன்னவங்க அரபு இலக்கணத்துல இலக்கியத்துல ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவங்க அலிரலியல்லாஹு. சில சமயங்கள்ல சும்மா கவிதையா பேசுவான், அப்படியான தருணங்கள். இப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரு அலிரலியல்லாஹு, நிக்காஹ்னா என்னன்னு கேட்டாரு. நிக்காஹ்னா என்ன?
அலி ரலியல்லாஹு சொன்னாங்க சுரூரு ஷஹர், சுரூர் ஷஹர் ஒரு மாச சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சும்ம லுசூமு மகர், ஷஹர்னா மாசம், அடுத்து அதே வேலை கொண்டு வராங்க லுசூமு மகர், அடுத்து மகர் கொடுக்கணும் தான், மகர் கட்டாயமாயிடும். சும்ம அப்படின்னு கேட்டாங்க கொசூரு மகர், முதுகு ஒடிஞ்சு போகும் சொன்னாங்க, நிறைய உழைக்க வேண்டிய இருக்குங்க. சும்மா அதுக்கு பிறகு ஹுமூமு தஹிர், காலமெல்லாம் கவலை தான் அப்படின்ட்டாங்க. ஷஹர், மகர், லஹர், தஹிர். நமக்கு வேணா கொஞ்சம் அதுல ஒரு இல்லாம இருக்கலாம். அரபு இலக்கியம் படிச்சவங்களுக்கு, இலக்கணம் படிச்சவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய பொருள் செறிவு என்னங்கிறது தெரியும். அவ்வளவு அழகா பேசுவான் அதுல தலையிலியமாக பொறுத்தவரை. வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பகுதிகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இந்த சோதனைங்கிறது உச்சத்தை தொட்டு அது திறக்க போகுது, அதனுடைய வாசல் என்பதற்கான அடையாளங்கள் தான் உச்சகட்டமாக அந்த இடத்துல. அப்போ அதனால அது தலைகளியமாக வந்து சொல்லும் போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, உன் ஆரம்பம் என்ன தெரியுமா நுத்ஃபா, அது இந்திரியம். உன் முடிவு என்ன தெரியுமா ஜீஃபா, மையித்து. அப்போ நஜீஸ் தான். நீ மௌத்தா போயிட்டாலும் நஜீஸ் ஆயிடு, நீ மௌத்தாயிட்டாலும் நஜீஸ் ஆயிடு. மையித்து நஜீஸ் தானே, மையித்து நஜீஸ் தான், சந்தேகம் இல்லை. ரூஹ் போயிட்டுனா அது நஜீஸ் தான். பள்ளி வாசலுக்கு உள்பள்ளியில கூட கொண்டு போறதுக்கு இங்க நஜீஸ் ஆயிடும், உள்பள்ளியில கூட செய்ய மாட்டாங்க. உன் ஆரம்ப நஜீஸ். நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் மூத்தாயிட்டாரு அப்துல்லாவை, அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான எப்ப நம்ம கொண்டு போன பள்ளிவாசலுக்காக கேட்பாங்க, மையத்தை போதிக்கிறோம் ஜீஃபா. சரி, ஆரம்பமும் நுத்ஃபா, உன் முடிவும் ஜீஃபா. ரெண்டுக்கும் மத்தியிலேயாவது நஜீஸ் சம்மந்தம் வாழ்றியா, நஜீஸ சுமந்துக்கிட்டே வாழ்ற. நஜீஸ் தான் உன் உடம்பு. நஜீஸ் உடையிலேயே போயிட்டாலும் உன் காரணி, நஜீஸே போராட்டாலும் சிக்கல். நிறைய பேர் தானே நஜீஸ் வெளியே போகாட்டாலும் சிக்கல், நஜீஸ் போயிட்டே இருந்தா சிக்கல் தான். அழகான கருத்து சொல்றாங்க, நீ யாருன்றது முதல்ல விளங்கு. நீ தான் நினைச்சிட்டு அப்படி நான் இப்படி நான் நினைச்ச சாதிச்சவன். பீரப்பா அழகான ஒரு வரி சொல்லுவாங்க. பீரப்பா அவனுடைய வார்த்தைகள் வரிகள் ரொம்ப முக்கியமானது. இரும்பு கோணினால், இரும்பு கோணினால் அதன் பலம் குறையாது, கரும்பு கோணினால் அதன் சுவை குறையாது, உன் நரம்பு கோணினால். அவர் கேட்கிறார், இரும்பு கோணிடுச்சுன்னா அது யானையை கூட என்ன செய்யலாம், யானைக்காக வந்து வச்சிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து இரும்பு, அது கோணிடுச்சுன்னா யானையை கூட வெல்லலாமா அந்த இரும்பு வச்சு, அதனுடைய பலம் குறையாது. கரும்பு இருக்குது, அது கோணலா இருக்குது, வளைவா இருக்குது, அது சுவை என்ன செய்யாது, குறையாது. ஆனா உன் நரம்பு கோணிடுச்சுன்னா, நரம்பு பிடிச்சி இழுத்துட்டா, ஒரு நரம்பு வேலை செய்யலன்னா உடம்புல எத்தனை நரம்பு ஓடுது. தக்கல வீரப்பா கேட்கிற வார்த்தை இதுதான். இவ்வளவு பலகீனமா இருக்கிற, இவ்வளவு ஆட்டம் போடுற, ஒரு சின்ன நரம்பு பிடிச்சி இழுத்துட்டா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லா பேச்சும் அது வரைக்கும் தான், எல்லா ஆட்டமும் அது வரைக்கும் தான். அதனால நான் அழைக்க சொல்லுவாங்க, எப்பவுமே அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அந்த வார்த்தையை சொல்லி சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் எனக்கு வீடு கட்ட நசீப் இருந்தா, அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு இருக்கிற பாக்கியம் இருந்தா, அல்லாஹ்வோட சேர்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப அந்த சோதனைகள் உச்சம் அல்லாஹ் என்ன செஞ்சான், கதீஜாவை வச்சு தீர்க்க கிடையாது, அபூ தாலிபை வச்சு தீர்க்க கிடையாது, இவனை வச்சுதான் தீன், அவனை வச்சுதான் தீன். அல்லாஹ் எல்லாத்தையும் தாண்டுவதற்காகத்தான் அந்த 10வது வருஷம் அபூ தாலிபை மௌத்தாக்கலாம், கதீஜா மௌத்தாக்கலாம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பயணங்கள் செய்கிறார்கள். வரலாற்றுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை நீங்க படிக்கிற போது இந்த 3 பயணத்தை படிக்காமல் உங்க வரலாற்றை நடக்க முடியாது. ஸல்லல்லாஹு முதலாவது தாயிஃப் பயணம், தாயிஃப் பயணம். இரண்டாவது மிஅராஜ் பயணம்,
ஹிஜ்ரத் பயணம். இந்த 3 வருஷத்துல தான் நடக்குது. தாயிஃபும் மிஅராஜும் அடுத்தடுத்து நடக்குது. அதுக்கு பின்னால ஒரு 2 வருஷத்துல ஹிஜ்ரத் நடக்குது. இந்த 3 வருஷத்துலயுமே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாத்தினுடைய வாழ்வாதாரத்திற்கு, இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்திற்கு இந்த 3 பயணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். ஒவ்வொரு பயணத்தை பத்தியும் பல மணி நேரம் பேசணும், நிறைய கேட்டிருக்கலாம். ஆனா அந்த வரலாற்றுல ஒவ்வொரு பயணத்தினுடைய நோக்கம் என்ன, நடந்தது என்ன, தாயிஃபை பத்தி அவ்வளவு நேரம் பேசுறோம், மிஅராஜை பத்தி அவ்வளவு நேரம் பேசுறோம். ஹிஜ்ரத், தாயிஃப் ஆதரவை தேடிய பயணம், மிஅராஜ் விண்ணுலகில் இஸ்லாமிய ஆட்சி, அறிவியல் துறையிலும் விஞ்ஞான துறையிலும் இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது என்பதற்கான அடையாளம். ஹிஜ்ரத் மண்ணுலகில் இஸ்லாத்திற்கான தலைமைத்துவம் கிடைக்கப் போகுது என்பதற்கான. ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு கிடைச்சிச்சு. தாயிஃப் பயணத்தில் ஒன்று கிடைச்சிச்சு, மிஅராஜ் பயணத்தில் ஒன்று கிடைச்சிச்சு, ஹிஜ்ரத் பயணத்தில் ஒன்று கிடைச்சிச்சு. 3க்குமே பயண தோழர்கள் உண்டு. பயணத்தினுடைய ரூல் வழங்கிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகும்போது ஸைத் ரலியல்லாஹு கூட்டு போனாங்க, மிஅராஜுக்கு போகும்போது ஜிப்ரீலை கூட்டு போனாங்க, ஹிஜ்ரத்துக்கு போகும்போது சித்தீக் ரலியல்லாஹு கூட்டு போனாங்க. பயணம்ங்கிறது, பயணத்திற்கு சஃபர் தோழர் தேவை, பயண தோழர் தேவை, தனியா போக கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் பயணத்திற்கு தோழர்களோடு தான் போவாங்க. அதுதான் சுன்னத்து. பயணத்துல சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கணும். அதுல ஒன்று குர்ஆன். பயணத்துடைய சுன்னத்துல ஒன்று என்னது? குர்ஆன். குர்ஆன் பயணத்துல கண்டிப்பாக நாம வச்சுக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு 30-35 நிமிஷம் இருக்கிறது. இன்றைய தினம் விசால சவா போன்ற இந்த நிகழ்ச்சிகளும் இருக்கிறதா 10:30 முடிக்க சொல்லி சொசைட்டி நிர்வாகர்கள் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு 30 நிமிடத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 பயணத்தையும் நான் கோடிட்டு காட்டுறேன். இந்த 3 பயணமும் வரலாற்றில் அளவு தாரீഖ്, வரலாற்றை புரட்டி போட்ட பயணம் இது. ஒவ்வொரு பயணத்திலையும் ஒவ்வொன்று இருக்குங்க. மிஅராஜ் பயணம் இது இஸ்லாம் பெரிய அளவுல பயணிக்க போகுது. எனவே ஈமான்ல அங்கிருந்து கொஞ்சம் அப்படி ஐக்கியமா இருக்கிறவங்களை பூரா ஃபில்டர் பண்றதுக்கு தான் மிஅராஜ். இந்த மிஅராஜ் நம்புறத ஈமான் உறுதியா இருந்தா தான் நம்ப முடியும். அறிவை கொண்டு பேசுறவங்களுக்கு பூராவுமே மிஅராஜ்ல தோத்து போயிட்டாங்க. அறிவை வச்சு பேசுற மிஅராஜ் பயணங்கிறது அது நடந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த இடத்தின் சூடு தணியவில்லை, அவர்கள் திறந்து சென்ற கதவின் தாழ்பாலில் ஓசை அடங்கவில்லை, அதுக்குள்ள மிஅராஜ். அறிவியல் உலகத்தில் இஸ்லாம் சாதிக்க போகிற பெரிய விஷயத்திற்கான முன்னோடிதான் மிஅராஜ். எனவே நான் முதல்ல வரிசையாக வர இந்த வரலாற்றுல முதல்ல நாம பார்க்க போற விஷயம் தாயிஃபுடைய வரலாறு. தாயிஃபுக்கு தான் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், தாயிஃபுங்கிறது மக்காவுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு பசுமையான நாடு. தாயிஃபுங்கிறது ரொம்ப பசுமையான நாடு, நீர் வளம் உள்ள ஒரு நாடு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஊட்டி மாதிரி வைங்க, ஊட்டி கொடைக்கானல் தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி குளிர் பிரதேசம் தாயிஃபுங்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மக்காவினுடைய தாவா நெருக்கடி உச்சத்தை தொடுது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, இனி மக்காவாசிகளை நம்பி போனோம்னு சொன்னா இஸ்லாத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க, முஸ்லிம்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க, முஸ்லிம்களுக்கு எதிர்காலம் வேணும், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வேணும், நம்பி இருக்கிற ஏழை பாலைகள் ஒரு 100 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மக்கா அல்லாம பக்கத்து ஊருடைய சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க, ஆதரவு வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு ஏன் தாயிஃபை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் உள்ள கனெக்ஷனை விளங்குங்க. ஏன்னா மக்காவாசிகளுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலும் தாயிஃப்ல தொடர்பு இருக்கும். ஏன்னா இங்க உள்ளவங்க பூராவுமே அங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க,
வீடு வாங்கி போட்டுருப்பாங்க. ஏன்னா சும்மா பிக்னிக் மாதிரி போவாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இடம் வாங்கி போட பாருங்க. சில பேர் பெரிய பெரிய வில்லா வாங்கி போடுவாங்க, ரிசார்ட் வாங்கி போடுவாங்க. அதே மாதிரி மக்காவாசிகள் பணக்காரங்க கூட என்ன செய்வாங்கன்னா தாயிஃப் என்ன செய்வாங்க, இடம் வாங்கி போடுவாங்க. தாயிஃப் வீடு வாங்குவாங்க. அப்ப மக்காவுக்கு கிட்டத்தட்ட நேரடி கனெக்ஷன் இருக்கு. மக்காவாசிகளை பணிய வைக்கணும்னா தாயிஃப் சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா மக்காவை கைக்குள்ள கொண்டு வந்துடலாம்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய திட்டம். ஒவ்வொன்றையும் வரலாறு நம்ம படிப்போம். தாயிஃபுக்கு போனாங்கன்னு தெரியும். ஏன் தாயிஃபை தேர்ந்தெடுத்தாங்க அது தெரியுமா இல்லையா? ஒரு வரலாற்று நம்ம படிக்கணும். ஏன்னா இந்த தொடர்பு உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹுவோடு தாயிஃபுக்கான பயணம் ரொம்ப ரகசியமா திட்டமிடுறாங்க. ஏன்னா மக்காவை விட்டு ஒன்ஸ் வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஒரு ஆணி ஸ்பாட்ல இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கான எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால நிலைமையை தலையில மாறிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த 100 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற இந்த பகுதியை வாகனத்துல கூட போகல, ஒட்டகத்துல கூட போகல, வெறும் கால்நடையா நடந்து போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வாகனத்துல போனா மக்காவாசிகளுக்கு தெரிஞ்சிடும் இவர் எங்க வெளியூருக்கு போனாரு, ஏதோ வெளியூருக்கு போனாருங்கிறதுக்கு முன்கூட்டியே அந்த திட்டத்தை கலைச்சிருவாங்க. தாய்களுடைய திட்டத்தை அதை கலைச்சிருவாங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக அவர் செய்தியை மட்டும் அழைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்க. சுமார் 4 நாள் நடந்து போனாங்க. 4 நாள் நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்குள்ள போய் உள்ள நுழையிறாங்க. தாயிஃபுடைய 3 தலைவர்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சொன்னாங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கும் என் மக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பாதுகாப்பு கொடுங்க. நீங்க நான் சொல்ற இந்த தாவாவை இந்த தௌஹீதை நீங்க ஏற்றுக்கலன்னு சொன்னா தயவு செய்து நீங்க அமைதியா இருந்துருங்க, மக்காவாசிகளுக்கு தெரியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டா 3 பேரும் சொன்ன வார்த்தை வெவ்வேறு தடித்த வார்த்தைகளை பேசினாங்க. வரலாறுகள் அவ்வளவு டீப்பா உள்ள போக முடியாது, அதுக்கான சூழ்நிலை நேரங்கள் இல்லை. ஒருத்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். உலகத்துல நபியாக அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர ஆள் இல்லையோ அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னா நீங்க நபியா இருந்தா உங்கள்கிட்ட பேசுற தகுதி எனக்கு இல்லை, நீங்க நபி இல்ல பொய்யன்னு சொன்னா பொய்யிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொன்னான். பெரிய அறிவாளி மாதிரி அவங்க பேசுறாங்க. 3 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. பேசுறதோடு மட்டும் அல்லாம அவன் சொன்னா தாயிஃப்ல இருந்து உங்களை வெளியே போக வைக்க மாட்டோம், விரட்டி விட்டு வெளியே அனுப்புவோம்னு சொல்லித்தான் அவன் சொன்னான். 2 பக்கத்திலையும் ஆட்களை நிப்பாட்டிட்டு சின்ன பிள்ளைகளை பெரிய ஆட்களை எல்லாத்தையும் வரிசையா நிறுத்தி வச்சுட்டு ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் 2 பேர் நடந்து போறாங்க. 2 பக்கத்துல இருந்து கல்ல இருந்து அடிச்சாங்க. கல்ல இருந்து அடிக்கிறாங்க. ரத்தம் அப்படியே வடியுது. எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தேய்க்கிறாங்க. நபியுடைய ரத்தம் பூமியில பட்டா பூமி தாக்குமா? எடுத்து மேலெல்லாம் தேய்க்கிறாங்க. மேல தேய்ச்சிக்கிட்டே ஓடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசுவாசப்படுத்துறதுக்காக தாயிஃபுடைய ஒரு வீட்டுல போய் தாக்க முடியாம போய் உட்கார்ந்தாங்க. வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து நீ உட்கார்றதுக்கு என் வீடு தான் கிடைச்சிட்டாங்க எத்தனான் கால் வச்சு பிரிச்சான். நபியை தள்ளுனான். தாயிஃபுங்கிறது அல்லாஹு அக்பர். ரசூல் பொறுமையாக இருந்துட்டாங்க. பொறுமையா இருந்துட்டாங்க. ஸைத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கல்லு வந்து உடம்பு பூரா நபி மேல விழுது, என் மேல விழுந்தது கூட ஒண்ணும் இல்லை. ஹமைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய தலையை நான் அப்படியே பிடிச்சேன், என் தலையை கொண்டு வந்து நபி தலை மேல வச்சேன். கல்லு விழுந்துச்சுன்னா என் தலையில விழட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படி நபியை பாதுகாத்து காப்பாத்தி நபி உடம்பு பூரா ரத்தம், என் உடம்பு பூரா ரத்தம் அப்படியே வந்து தாயிஃபுடைய வெளியே வரைக்கும் கல்லை வச்சு அடிச்சு கவர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு வெளியே இருக்கிற ஒரு தோட்டத்துல போய் உட்கார்ந்தாங்க. என்னமோ அந்த தோட்டக்காரன் அவன் சொன்னா, ஏதோ வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு, ரத்த கரையா இருக்குது. அத்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரர், தோட்ட வேலைக்காரர் இருந்தார். அவர்கிட்ட அந்த ஓனர் சொன்னாப்புல, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா தண்ணி வேணா கொடு. அவன் மனசுல அப்படி ஒரு இறக்கங்கள்லாம் வந்தாலும் அந்த அத்தாஸ்ங்கிறவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தோட்டத்துல இருந்து திராட்சை பழத்தை கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த நேரத்திலையும் கூட சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கேட்டாங்க, மன்னன் நீங்க யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் அத்தாஸ் அப்படின்னா, என் பேரு அத்தாஸ்ங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க ஊர் எந்த ஊருன்னு கேட்கிறாங்க.
அவர் சொன்னாரு, என் ஊர் நீனவா. நீனவாவா? நீனவாவா? அது என் சகோதரர் யூனுஸ் நபியுடைய ஊராச்சு அப்படின்னு நான் ஸல்லல்லாஹு. அவர் கேட்டார், யூனுஸ் நபி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ராஜா அகி, அவர் என் சகோதரர், அவரும் நபி நானும் நபி என்று ஸல்லல்லாஹு சொன்ன அந்த இதை பார்த்த உடனே அத்தாஸ் கை பிடிச்சு கேட்பாரு. நபி விரும்பினது தாயினுடைய தலைவர்கள், ஆனா அல்லாஹ் விரும்பினது அத்தாஸ். அவ்வளவு பெரிய தாயிஃப்ல அத்தாஸுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறது அந்த ரூல் போட வச்சிருக்கான். இல்லவே இஸ்லாம் ஒரு அத்தாஸ் அவர் கலிமா சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியாக அங்கிருந்து இவர் கலிமா சொல்லிட்டு இவர் முஸ்லீம் ஆகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வருகிற வழியில தஹஜ்ஜத் நேரம் நடு ராத்திரி அந்த கஷ்டத்திலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நிற்கிறார். தக்பீர் கட்டி தஹஜ்ஜத் தொழுதால் குர்ஆன் சொல்லுது எவ்வளவு பெரிய நெருக்கடி, எவ்வளவு பெரிய மன உளைச்சல். ரசூலுடைய பலமே தஹஜ்ஜத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலமே தஹஜ்ஜத் தான். தஹஜ்ஜத் சாதாரணமா நம்ம நினைச்சிட கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க 10 பிள்ளை வழிதவறி போச்சு, நான் ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத்ல என் பிள்ளைகளுக்காக துஆ செய்யறத நிறுத்தறங்க. அல்லாஹ் என் பிள்ளைகளை திருப்பி தந்தா, எனக்கு சாலியான மக்களா திருப்பி தந்தா. மக்கள் தான் வந்து கடைசியில வந்து சொல்லுவாங்க, யா அம்மா அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, குர்ஆன்ல சொல்றான், அப்பா எங்களுக்காக அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்பா, நான் திருந்திட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, உங்களுக்காக தஹஜ்ஜத்ல நான் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறேன், நான் துஆ செய்வேங்க. என் புள்ள தப்பு செய்யறான், என் புள்ள அப்படி செய்யறான், என் பையன் இப்படி செய்யறான், என் புள்ள சரியில்லை, இப்படி குறை சொல்றோம். நான் கேட்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை தடவை தஹஜ்ஜத்ல கையேந்தி கண்ணீர் வடிச்சிருக்கோம் சொல்லுங்க பாருங்க. தஹஜ்ஜத்ல கண்ணீர் வடித்து கையேந்துகிற பெற்றோர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பது குர்ஆனுடைய வரலாறு. எவ்வளவு மோசமான பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ் திருப்பி தருவான். சாலிஹான பிள்ளையாக திருப்பி தருவான். இது சத்தியமான குர்ஆனுடைய வார்த்தை. தஹஜ்ஜத்ல கையேந்துங்க, தஹஜ்ஜத்துக்கு ஒரு பலம். தாயிஃபே கிடைக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி தஹஜ்ஜத்தை விடல, தஹஜ்ஜத்ல தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்ல தக்பீர் கட்டி ஓதுறாங்க. ஸலாத்த வயுஸரஃபனா இலைக நஃபரன் மினல் ஜின்னி யஸ்தமிஊன அல்-குர்ஆன், ஒரு ஜின்னுகளுடைய கூட்டம் குர்ஆனை கேட்கிறார்கள். ஏதோ குர்ஆன் அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தனை ஜின்னுகளும் வந்து ரசூலுக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே எல்லா ஜின்னுகளும் எங்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுங்க. நபி நாடு இது இன்ச மனிதர்களை, அல்லாஹ் நாடு ஜின்னுகளை. அல்லாஹ் யாரை வச்சு எதை நடத்துவாங்கிறது தெரியாது. தாயிஃபுடைய தலைவர்கள் நாடுனாங்க, அத்தாஸ் கிடைச்சாரு. மனிதர்கள் நாடுனாங்க, ஜின்னுகள் கிடைச்சிச்சு. வரிசையா வந்து கலிமா சொல்லுது ஜின்னுகள் எல்லாம். இது குர்ஆனுடைய வரலாறு. ஆகாபுங்கிற சூரா அல்லாஹ் இதை சொல்றான், ஃபலம்மா ஹமருஹு காலு அன்சிது, எல்லாம் வாய் மூடி இருங்க, சத்தம் வராதீங்க. நபி குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆனை கேட்போம். இன்னா சமஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று சூரத்துல் ஜின்னுகள் பேசியதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஜின்னுகளை வச்சு இந்த தீனை பலப்படுத்தினான். ஜின்னுகள் வந்து ரசூலுல்லாஹ் பையத் வாங்கி கலிமா சொல்லி பெரிய கூட்டம். அதுக்கு பின்னால் அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு நாள் நீங்க பயான் பண்ண வரணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி நேரத்தில் இஷாவை முடிச்சுட்டு ஜின்னுகள் ஒரு நாள் சட்டங்களை கூப்பிட்டு இருந்துச்சு, நான் போக போறேன், யாராவது வரீங்களான்னு கேட்டாங்க. ஜின்னுகளை பார்க்கறதுக்கு யாரும் வருவா? யாருமே எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஜின்னுகளுக்கு போய் பயன் பண்ண போறேன், என் கூட யாராவது வாங்குங்கிறாங்க, யாரும் எழுந்திருக்கல. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இப்னு மஸ்ஊத் நீங்க வா, நம்ம போவோம்ல. நபி பேர் சொல்லிட்டாங்கன்னா உத்தரவாயி போச்சு. இப்னு மஸ்ஊத் அதுக்கு உயிரே போனா பரவாயில்லைன்னு செய்வாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் அந்த ஜின்னை கூட்டி போனாங்களாம். அந்த ஜின் இடத்துல அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கோடு போட்டாங்க, வட்டமா கோடு போட்டு இப்னு மஸ்ஊத் நிறுத்தி சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் அங்க என்ன நடந்தாலும் இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் போனாங்க. போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கருப்பான சில பறவைகள் போல சில விஷயங்கள் நபி அப்படி சூழ்ந்ததை நான் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்து நடந்த நிகழ்வுகளை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஜின்னுகள் கலிமா சொல்லுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தாயிஃபிலிருந்து மக்காவுக்கு உள்ள போய் எல்லையில என்ட்ராகும் போதுதான் செய்தி கிடைக்கிறது. மக்கா முழுக்க உத்தரவு போட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை யார் கொண்டு வந்தாலும் 100 ஒட்டகம் என்று அறிவிச்சாங்க. வீட்டுக்கு வீடு அறிவிச்சாங்க. இவர் வெளியூருக்கு போயிட்டாருங்கிறது தாயிஃப செய்தி போய் கொண்டு போயிட்டாங்க. இவர் நம்ம ஊருக்கு எதிராக தாயிஃபுக்கு போயிட்டாரு. அவன் இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தான், ஏதாவது வந்து அவனுக்கு கிடைக்கணும் இல்லையா? அவன் ஊருக்கு எதிராக என்ன செஞ்சுட்டாரு? இவரு தாயிஃப வந்து ஊருக்கு எதிராக திருப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க உத்தரவு போட்டாங்க. இவர் தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் வெளிப்படுத்தி சுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கிட்டாங்க, நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. தாயிஃபுக்கு போக முடியல, மக்காவுக்கு போக முடியல. பத்ர நஹ்ரா அந்த இடத்துக்கு பேரு ரெண்டுக்கும் பாதுகாப்பு மாட்டிக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட கேட்டு விட்டாலும் நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. யாரும் முன்னு வரல, யார் முன்னு வந்தாலும் கொண்டுருவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல நின்று வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்த பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அனுப்பினான். ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் சொன்னான், நபியே பூமி நெருக்கடி ஆயிட்டு போல தெரியுது, கொஞ்சம் வானத்துக்கு வந்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். பூமி நெருக்கடி ஆயிடுச்சு, அதனால வந்து என்ன சந்திச்சுட்டு போங்க, வானத்துக்கு வாங்க, மிஅராஜுக்கு வாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல தான் அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். மிஅராஜினுடைய அழைப்பு அப்பதான், ஆனா மிஅராஜுக்கு போனது அப்ப கிடையாது. மிஅராஜினுடைய அழைப்பு கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும் போது வானத்துக்கு போக போறங்க அடுத்த பயணத்தை துவக்கி வைத்தது இந்த தாயிஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஒரு நான் முஸ்லீம் ஒரு 2 பேர்கிட்ட பேசினாங்க. அபுல் பக்தர், முத்தைம் இப்னு அபி, ஹிஷாம், இப்படி ஒரு 5 பேர் முன் வந்தாங்க நான் முஸ்லீம். இந்த 5 பேர் சேர்ந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக முத்தைம் இப்னு அபி இவர் என்ன செஞ்சிட்டாரு, மக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அவர் இஸ்லாம் ஆகல, அவர் சொன்னாங்க அவர் பாதுகாப்புடன் கொண்டு வந்து மக்காவுக்கு கொண்டு வந்து நம்ம பாதுகாப்புல வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காபாலே அறிவிப்பு பண்றாரு. முஹம்மதை ஏன் பாதுகாப்புக்கு எடுத்துருக்கேன், எவனாவது கை வச்சேன்னு சொன்னா ஒருத்தனை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஒரு நான் முஸ்லீமுடைய பாதுகாப்புல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம். இந்த இடத்துல நிறுத்திட்டு நான் ஒண்ணு சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கடிகள் வந்த பொழுதெல்லாம் முஸ்லிம்களுடைய பலத்தை விட நான் முஸ்லிம்களுடைய பலமும் சப்போர்ட்டும் தான் நிறைய நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பலம். இன்னைக்கு அதான் நாம சம்பாதிக்க தவறிட்டோம். இன்னைக்கு நான் முஸ்லிம்கள் சம்பாதிக்க தவறிட்டோம். நமக்கு வந்து நாம தான் குரு கொடுத்துட்டோம். நம்ம சுத்தி இருக்கிற சகோதர சமயத்தவர்கள் இந்தியா மாதிரியான நாடுகளில் அவங்களுடைய சம்பாத்தியத்தை நம்ம தவறிட்டோம். ஒரு அபூ தாலிபை சம்பாதிக்க தவறிட்டோம். குறைந்தபட்சம் அபூ தாலிபை சம்பாதிச்சிருக்கணும். அவர் நான் முஸ்லிமா இருந்துட்டு போயிட்டோம். அபூ தாலிப் அப்படிதான் இருந்தாரு, சப்போர்ட் பண்ணலையா? அந்த சப்போர்ட் தானே ரசூலுல்லாஹ்வுக்கு பலமா இருந்துச்சு. அபூ தாலிபுகளை நாம் சம்பாதிக்கவில்லை. அபூ தாலிபுகளை சம்பாதிக்காட்ட நம்ம அபூபக்கர்களாக மாற்றி இருக்கணும், இல்லன்னா அபூ தாலிபுகளையாவது சம்பாதிச்சிருக்கணும். ஆனா நம்ம அபூ தாலிபுகளை கூட அபூ ஜஹிலா மாத்தி வச்சிருக்கோம். நம்ம சுத்தி அபூ ஜஹிலா மாத்தி வச்சிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் பாருங்க, மக்காவுக்கு உள்ள வரைக்கு நான் முஸ்லிம்களுடைய சப்போர்ட் அபுல் பக்தர் அந்த 3 வருஷம் பொருளாதார தடை போட்டிருந்தாங்க. அந்த தடையை கிழிச்சிட்டு சட்டத்தை உடைச்சிட்டு உள்ள கொண்டு வந்தது ஜுபைர். இந்த மாதிரி ஒரு 5 பேர் நான் முஸ்லிம். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. இவரு உலகத்தை வழிகாட்டுகிற ஒரு நான் முஸ்லிம். வரலாறு நெடுகிலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே தாயிஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மக்காவுக்குள்ள உள்ள நுழையிறாங்க.
அபுல் பக்தர் முத்தைம் போன்றவங்களுடைய சப்போர்ட்ல உள்ள நுழைஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல போய் இருந்து அதற்கு பின்னால தாயிஃப் கைவிட்டுடுச்சு, மக்கா நெருக்கடி கொடுத்து கைவிடுது, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூழ்நிலையில் நெருக்கடியான காலகட்டத்துல ஒரு உற்சாகம், ஒரு ரிஃப்ரெஷ் ஏற்படுறதுக்காக அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைச்சிடுவான். இந்த மிஅராஜினுடைய பயணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய விண்ணுலக பயணங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல நிறைய விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை எல்லாம் இனி உள்ள விஷயங்கள் முன்வைக்க போகிறது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் படுத்திருக்கிற பொழுது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எழுப்புனாங்க. காபத்துல்லாஹ்வை போய் தவாஃப் செய்யுங்கன்னு சொல்லிட்டு 7 தடவை தவாஃப் செஞ்சுச்சு. அங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைச்சிட்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து விண்ணுலக பயணம், மண்ணுலக பயணம் இஸ்லாம், விண்ணுலக பயணம் மிஅராஜ், 2 நடந்துச்சு. இதெல்லாம் அந்தந்த மிஅராஜுடைய காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா பயணம். நான் என்ன கேட்கிறேன்னா, பைத்துல் முகத்தஸுக்கு போக வேண்டிய தேவை என்ன? காபால இருந்து மேல ஏறிக்கலாம் தானே, ஏன் பைத்துல் முகத்தஸ்? அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் தன் அடிமையை. ஏன்னா காபா மட்டும் இஸ்லாத்தினுடைய சொத்து அல்ல, பைத்துல் முகத்தஸும் எங்க சொத்து தான் கருவி காட்டுறது. பைத்துல் முகத்தஸும் முஸ்லிம்களுடைய கிப்லா, நபிமார்களுக்கான தலைமை, அங்க நபிமார்களுக்கான இமாமத்து, இது எல்லாமே நடந்துச்சு. பைத்துல் முகத்தஸ் மேல போனாங்க, 7 வானங்களை கடந்தார்கள். ஒவ்வொரு வானத்திலே நபிமார்களை சந்திச்சாங்க, நிறைய அற்புதங்களை சந்திச்சாங்க. எல்லாத்தையும் கடந்து சொர்க்கம் நரகத்தை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக அதுல சொன்ன வார்த்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் 7வது வானத்துல சந்திச்சேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்திச்சு ஒவ்வொன்று நடந்துச்சு, அதை விரிவுபடுத்துறதில்ல. 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்ச ஒரு செய்தியை மாத்திரம் நான் இங்க சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபியும் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லும் போது இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்க கேட்டபோது என்ன மாதிரியே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அக்ரிஹி உம்மத்தக பிஸ்ஸலாம், உங்க உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அலைக்கும் சலாம் சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாமை எத்தி வச்சாங்க. சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாம், உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, சொர்க்கத்தினுடைய மண் துருபத்து தீபா, அது மனமாக இருக்கிறது. அசுபத்துல் மா, அந்த தண்ணீர் நீர் அது இனிமையாக இருக்கிறது. அதுல ஏதாவது நம்ம நட்டி வைக்கணும்னா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இது அதிகமா ஓத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்ல 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு இடம், அந்த எல்லை வரை அங்க வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கைவிட்டார்கள். இதை தாண்டி நான் வர முடியாது நபியே, நீங்க தான் போகணும்னு சொன்னார். நான் வந்தா கரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னார். சித்ரத்துல் முன்தஹா தான் எல்லை. அதை தாண்டி 70 திரைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் எனக்கும் 70 திரைகள் இருக்கிறது, ஒளி திரைகள். அதை நான் தாண்டி போக முடியாதுன்னு சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. நாளை உங்க உம்மத் சிராத்துல் முஸ்தகீமை கடக்கிற பொழுது அவங்க நரகத்துல விழும்போது என் ரெக்கையால் தாண்டி பிடித்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒண்ணுதான் எனக்கு ஆசை, நீங்க கேளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தின் மீது வச்சிருக்கிற அந்த பாசத்தை நினைச்சு கண்கலங்கினார்கள். எனவே தொடர்ந்து மிஅராஜ் அல்லாஹ்வை சந்திக்க அந்த இடத்தில் போய் திரைகள் தாண்டி 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 போய் கடைசியாக அல்லாஹ்வை பார்க்கிறார். மாசால் பஸரு வமா தகா, அப்படியே சஜிதாவுல விழுந்தார். சஜிதாவுல விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். இந்த 3 தான் சொன்னாங்க. சஜிதால விழுந்த உடனே அல்லாஹ் கேட்டான் நபிட்ட, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமைத்தனத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அத்தஹியாத் என் சொல் வழக்கங்கள், வஸ்ஸலவாத் என் செயல் வழக்கங்கள், வத்தய்யிபாத் என் பொருள் வழக்கங்கள். வணக்கம்னாலே இந்த மூணு தான் இருக்கு. நம்ம அத்தகையாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அர்த்தம் விளங்கி ஓதுறமா, பொருள் விளங்கி ஓதுறமாங்கிறது என்ன செய்யறதில்ல. தொழுகை இப்பதான் கடமையாகணும். தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால தொழுகையினுடைய கடைசியான அத்தகையாத்து இப்படிதான் வந்துச்சு. நாம் அத்தகையாத்துல உட்காருகிற போது இந்த உணர்வு வரணும். அத்தகையாத் என் சொல்வதற்காக நான் திக்ர் செஞ்சிருக்கேன், இஸ்திக்ஃபார் ஓதிருக்கேன், ஸலவாத் ஓதிருக்கேன், குர்ஆன் ஓதிருக்கேன். இது எல்லாமே அத்தஹியாத். வணக்கம் இந்த மூணை தாண்டி நாலாவது ஒரு வணக்கம் நீங்க காட்டுங்க. ஒரு சொல்லாக இருக்கும், செயலாக இருக்கும், பொருளாக இருக்கும். நாலாவது ஒரு வணக்கங்கள் கிடையவே கிடையாது. எல்லா வணக்கத்தையும் இந்த மூணு கூட பண்ணலாம். அல்லாஹ் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத் என் சொல் வணக்கங்கள், என் செயல் வணக்கங்கள், என் பொருள் வணக்கங்கள் லில்லாஹ், யா அல்லாஹ் எல்லாத்தையும் நான் சமர்ப்பிச்சுட்டேன் உனக்காக அப்படின்னு சரண்டர் பண்றாங்க. நபி மூணு சொன்ன உடனே அல்லாஹ் மூணு சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே உங்கள் மீது சலாம், அல்லாஹ்வின் ரஹ்மத், அல்லாஹ்வின் பரக்கத். சலாம், ரஹ்மத், பரக்கத் உங்கள் மீது ஏற்படும். இத திரைக்கு பின்னால நின்று கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க இந்த உரையாடல வழக்குமார்கள். அவங்க சொன்னாங்களா, இந்த சலாம் அல்லாஹ் சலாம் சொன்னவன அல்லாஹ் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. சலாமுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய சலாமுக்கு எப்படி பதில் சொல்றது? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ் என் மீதும் சலாம், என் சாலிகான உம்மத் இருக்கிறாங்க அந்த மக்கள் மீதும் சலாம். சலாம் அலைனா வலா இபாதில்லாஹி. இதை திரைக்கு பின்னால் இருந்து கேட்டுக் கொண்டிருந்த மலக்குமார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தொழுது கடமையாக அத்தகையாக முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கு பின்னால் அல்லாஹ் பேசுகிறான், நபியுடன் பேசுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வை பார்த்தார்கள், நிறைவாக பார்த்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா வஹா, பேசினார்கள். என்ன பேசினாங்க? அல்லாஹ் சொல்றான், என்ன பேசணுமோ அதை நாங்க பேசிக்கிட்டோம். அது காலிக்கும் மஹ்பூபுக்கும் உள்ளது. பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு அதுக்கு பின்னால தொழுகைய 50 வக்து 5 வக்தா குறைஞ்சி 5 வக்து தொழுகையுடன் இந்த உம்மத்தை வந்து சந்திக்கிறார்கள். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் சித்தீக் ரலியல்லாஹுடைய அந்த சித்தீகியத்தை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்துல தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அவருடைய ஈமானுடைய உறுதி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிஅராஜ் பயணம் இதை தொடர்ந்து கிடைக்கும். இது 2 பயணத்தை முடிச்சிட்டேன். மூன்றாவது ஒரு பயணம் இருக்குது, ஹிஜ்ரத்துக்கான பயணம். அந்த பயணத்திற்கு முன்னால இந்த இடப்பட்ட 2 வருஷம் இருக்குது பாருங்க. மிஅராஜுக்கு போயிட்டு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டுச்சு, துணிவு ஏற்பட்டுச்சு, ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, உற்சாகமாயிட்டாங்க. அந்த அரபுலகத்துல மக்காவுடைய இந்த 26 கபீலாவை போய் சந்திச்சாங்க. பனு ஹனீஃபா, பனு பக்கர், பனு அஸத் 26 கோத்திரங்கள் குடும்பங்களை போய் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு கலிமா சொல்லுங்க, தாவா தைரியமா சொன்னாங்க. ஆடி போயிட்டாங்க மக்காவாசிகள். இவர் நாளுக்கு நாள் பலகீனமாவாருன்னு பார்த்தா இன்னும் உற்சாகமாகிறாரு. மிஅராஜுக்கு பின்னால, தாயிஃபுக்கு பின்னால இன்னும் உற்சாகமாகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே திட்டமிடுகிறார்கள். இது இப்படியே போச்சுன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு ஒரு நாடு இல்லாம ஆயிடும், இஸ்லாத்திற்கு ஒரு தலைமை இல்லாம ஆயிடும், இஸ்லாத்திற்கு ஒரு ஊர் இல்லாம ஆயிடும். எனவே இஸ்லாத்திற்கு ஒரு அரசியல் வேண்டும் என்று ஆன்மீக தலைவராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்கிறார். இந்த 2 வருஷம் தான் ரொம்ப முக்கியம். அரசியல் திட்டங்கள் போடுறாங்க. மக்காவில் இருந்துகிட்டே மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்கள் எடுத்துறாங்க. மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடுத்த கட்டம், மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹஜ்ஜுக்கு வருவாங்க பாருங்க. அவங்கள வந்து ஒரு 6 பேரை சந்திச்சாங்க. அக்கபா அப்படின்னு சொல்லுவாங்க.
வருஷம் அவங்க வந்தாங்க. எத்தனை பேரு? 12 பேர் வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்லாத்தை சொல்லி மறுபடியும் அனுப்பிட்டாங்க. இந்த 12 பேர் அனுப்புறாங்க. அடுத்த வருஷம் 72 பேர் வந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திடீர்னு எல்லாம் போய் நின்றாங்க. ஹிஜ்ரத் பயணம்ங்கிறது அகதிகளுக்கான பயணம் அல்ல, பயந்து ஓடிய பயணம் அல்ல. இஸ்லாத்திற்கான தலைமையகத்தை, அரசியல் தலைமையை, அதிகார தலைமையை தேடிய பயணம் அது. என்னத்தான் இந்த உம்மத்துல எல்லாம் இருந்தாலும் நமக்கு அரசியல் இல்லை வைங்க, அரசியல் தலைமை இல்லை வைங்க, நம்ம ஒன்றுமே ஆக்கிடுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. மக்களுக்கு மட்டும் இல்லையே, மதீனா வாழ்க்கையினுடைய அரசியலும் நமக்கு சொந்தமானதுதான். முஸ்லிம்கள் அரசியல் களத்துக்கு வரணும். இனிமே எத்தனை ஆண்டு காலங்களாக ஓட்டு வங்கிகளாக மட்டுமே இந்த சமுதாயம் இருக்க போகிறது? நமக்காக நாம் மட்டுமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கான அரசியல் வியூகம் அமைக்கணும். இருக்கிற அரசியல் தலைமைகளை விமர்சிச்சு கொச்சப்படுத்தி பாக்கியப்படுத்தி இருக்கிற தலைமைகளையே ஒன்றுமில்லாம ஆக்கிட்டு இந்த சமுதாயம். நல்ல தலைமைகளை நோக்கி, அரசியல் தலைமைகளை நோக்கி இந்த சமுதாயம் பயணிக்கணும். இல்லன்னா எங்களை கல்வி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, நான் பணத்தை வச்சிருக்கேன். அரசியல் செல்வாக்கு இல்லாத வரைக்கும் எல்லாமே செல்லா காசு தான். செல்லாத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால் 2 வருஷம் திட்டம் போட்டாங்க. 6 பேர் 12 பேர். அடுத்த வருஷம் 72 பேர் ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல ரகசியமாக மினாவுடைய டென்ட்ல ஒரு அகமா கணவாய்க்குள்ள வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படி பேச்சுவார்த்தை? இதுதான் ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூப்பிடுறாங்க அந்த 72 பேர், மதீனாவுக்கு வாங்க, மதீனாவுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க அரசியல் தரோம், தலைமையை தரோம், உங்க மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை நான் உங்க முன்னால வைக்கிறேன். இந்த 5 விஷயங்களை நீங்க செய்து கொடுக்கிறதாக என்கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் பண்ணா ஒப்பந்தம் நான் மதீனாவுக்கு வரேன்னு சொன்னேன். ஹிஜ்ரத்துங்கிறது ஏற்கனவே பேசிட்டு தான் போறாங்க மதீனாவாசிகிட்ட. 72 பேர்கள் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இது இந்த பகுதி. இந்த மக்கா தோத்து போச்சு, மக்கால தாவா தோத்து போச்சு. அந்த மக்கள் மண்டையில ஏறவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே விட்டுட்டு நம்மளே ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்கன்னு தாயிஃப் அங்கங்கே ஏழை பாதைகளை போறோம், உங்களை பாதுகாக்கிறதுக்கு அபிசீனியாவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்துக்கு அங்க அனுப்பி வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவோட தமிழகத்தை உருவாக்குறதுக்கு திட்டப்படுறாங்க. மதீனாவாசிகள் அதுக்கு தகுந்த 72 பேர் வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இதுவரைக்கும் படு ஆசியம் எங்க குடும்பம் இந்த முகமது நபியை பாதுகாத்துட்டோம், இனிமே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் மதீனாவாசிகள். அப்பாஸ் ரலியல்லாஹு ஒப்பு கொடுக்குறாங்க. யார? ரசூலுல்லாஹ். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 72 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போது சொன்னாங்க, எனக்கு ஒரு 5 நிபந்தனை இருக்குது. இந்த 5 நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்பட்டா நான் உங்க ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க. இது நீண்ட ஒரு இதுல பேசப்பட வேண்டிய ஒண்ணு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், முதல் விஷயம் தம்னாவுனா ஒனிசானா வாபுனானா, உங்களை நம்பி வர ஊருக்கு உங்க மக்களை, உங்க மனைவிய, உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களையும், எங்க மக்களையும், எங்க மனைவி பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும். முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு உள்ள போறோம்னா பாதுகாப்பு தானே முதல்ல முக்கியம். பாதுகாப்பு தரணும். 2வது சொன்னாங்க அலைக்கும் பிஸ்ஸமை வத்தா, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். நான் என்ன சொன்னாலும் உயிரே போனாலும் கட்டுப்பட்டு நிற்கணும். 2வது. 3வது சொன்னாங்க அது இன்ஃபாக்கு ஃபில் இஸ்ரூல் வசூல், கஷ்டமோ நஷ்டமோ என் தீனுக்கு, என் மார்க்கத்துக்கு, என் அரசுக்கு பொருளாதார உதவி செய்யும். 4வது நல்ல விஷயங்களை எடுக்கிறது, தீயது தடுக்கிறது. இது 4வது பயிற்சி. 5வது எங்களுக்கு பயிற்சி தரணும். நாம இறங்கி சமுதாயத்துல பொது காரியங்களை வேலை செய்யும் போது 4 பேர் 4 விதமா பேசுவோம். அதை முடக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வான். ஏன்னா பொது காரியம் வந்துட்டு நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க பொது காரியம் வந்து செஞ்சு அப்பதான் உங்களை எல்லாத்தையும் அலசுவாங்க. யாரு இவருக்கு அதை செய்யலாம், இன்னும் தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை வந்து உங்களை என்ன செய்யலாம், விமர்சிப்பான். விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல காரியத்தில் என் கூட நிற்கிறோம் சொல்லாது. இந்த 5 விஷயம், பாதுகாப்பு, கட்டுப்படுதல், பொருளாதாரம், விமர்சனங்களை கடக்குதல், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி தீயதை தடுக்கிறது. இந்த 5 விஷயத்துக்கும் எங்களை நீங்க பயிற்சி செய்து கொடுங்க அன்சாரி. நீங்க நான் உங்க ஊருக்கு வரேன். அன்சாரிகள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார சொல்லலாம்,
நீங்க கேட்கிற 5க்கும் நாங்க சம்மதிக்கிறோம். 5 விஷயத்தையும் நாங்க சம்மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது, அதை நீங்க சம்மதிக்கணும்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க ஊர் வாசி ஆயிரணும், மக்காவாசி ஆகணும்னு கேட்டாங்க. நீங்க மதீனாவாசி ஆயிரம், அன்சாரி ஆயிரம், நீங்க மக்காவாசி அல்ல, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. லவ்லல் ஹிஜ்ரத்துல குந்தி இப்ராஹிம் பினல் அன்சார். இப்படி ஒரு ஹிஜ்ரத் பயணம் இருக்குதுங்கிறதுக்காகத்தான் நான் மக்காவிலே பிறந்தேன். ஹிஜ்ரத்துன்னு ஒண்ணு இல்லைன்னா நான் மதீனால தான் பிறந்திருப்பேன். நானும் மதீனா வாசி தான் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுதலோடு மதீனாவிற்குள் பயணிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நான் சொன்னது போல மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள் என்னென்ன திட்டங்கள், அரசியல் தலைமை, அதிகார தலைமை எப்படி அமைச்சாங்க, அதன் விளைவுகளாக ஏற்பட்ட போர்க்களங்கள் எப்படி நடந்துச்சு என்பது குறித்த அந்த போர்க்களங்கள் குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து பார்ப்போம். வாசல் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழமைக்கு மாற்றமாக இன்றைய தினம் சற்று அரை மணி நேரத்திற்கு முன்பு பயான் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் நாம் அறிவோம். இன்றைய தினம் ஈசால் சவாபு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஜஸ்னே மீலாது சொசைட்டியின் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மறைந்த முன்னாள் ஸ்தாபகர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், உதவி உறுதுணையாளர்கள், ஆலோசனை வழங்கிய ஆதரவாளர்கள், இன்னும் இந்த சொசைட்டி வளர்ச்சி அடைவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி புரிந்தார்களோ, தங்களுடைய பங்களிப்பை செய்து கொடுத்தார்களோ, அத்துணை மர்ஹூமீன்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு உதவி. இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நமது ஊரில் அழகான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் இதெல்லாம் அன்றைய நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு காரியம். அவர்கள் அன்று அதை துவக்கவில்லை என்று சொன்னால் இன்று இது போன்ற ஒரு நல்ல மஜ்லிஸுகளை நாம் பார்த்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 75வது வருடம் பவள விழாவை நாம் தொட்டிருக்கின்றோம். இதற்கு வேறாக இருந்த அந்த முன்னோர்களை எல்லாம் நாம் இணைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, அவருடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசம் அடைவதற்காக வேண்டியும், கபரிலே அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்காக வேண்டியும் அவர்களுக்கு துஆ செய்வது நம் மீது கடமை. அந்த அடிப்படையில் வருடம் ஜஸ்ன மீலாது சொசைட்டியின் சார்பாக 3 குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த 3 குர்ஆன் ஷரீஃபையும் மர்ஹூமீன்களுக்கு இழப்பிக்கப்படும். அதுபோன்று நமது ஊரில் பலரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இந்த மர்ஹூமீன்களுக்காகவும் குர்ஆன் ஷரீஃப் ஓதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அதுபோன்று சொசைட்டியினுடைய மர்ஹூமீன்களுக்காகவும் நாங்களும் குர்ஆன் ஷரீஃப் ஓதி இருக்கிறோம். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 2 லட்சம் ஸலவாத்துக்கள் ஓதி இருக்கிறோம். அதையும் நீங்கள் துஆவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிலர்கள் சொன்னார்கள். பலர்கள் ஓதி இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அவைகளையும் நாம் நியத்து வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது மர்ஹூமீன்களுக்கு பரிபூர்ணமான முறையில் அவர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு, அவருடைய மன்னரை பிரகாசமாகக்கூடிய அளவுக்கு
அதிகமான நன்மைகளை நாம் எத்தி வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது யாசீன் ஓதப்படும். யாசீனுக்கு பிறகு ஹத்தமுல் குர்ஆன் துவா, அதற்கு பிறகு இறுதியாக ஃபாத்திஹா துவா ஓதி இந்த மஜ்லிஸ் நிறைவேறும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, லேசாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أين ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وعنب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلك منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القدير لا الشمس ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم
متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم ممتاز اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ولا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف والفتى وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياء وبالطاء طراوة وبالظاء ظفرا بالعين علما بالغين غنى وبالفاء فلاغا وبالقاف قربة وبالكاف كرامة وباللام لطفا
وبالميم موعظة وبالنور نورا وبالواو وصلة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة أو مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء حال أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قليلا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا أداء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه أجمعين وسلم عليهم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. إلى حضرة النبي الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله ثم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான கிருபையினால்
5 குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது மற்றும் யார் யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கிறார்களோ அவர்களையும் நியத்து செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீனே அதுபோன்று யாசீன் ஓதப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட 5 குர்ஆன் ஷரீஃப் மற்றும் யார் யாரெல்லாம் ஓதினார்களோ அத்தனை குர்ஆன் ஷரீஃபினுடைய நன்மைகளையும் ரப்புல் ஆலமீனே ஜஸ்ன மீலாது சொசைட்டியினுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மறைந்த முன்னாள் ஸ்தாபகர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், உதவி உறுதுணையாளர்கள், ஆலோசனை வழங்கிய ஆதரவாளர்கள், ரப்புல் ஆலமீனே அத்துணை மர்ஹூமீன்களுக்கும் அல்லாஹ்வே நீ எத்தி வைப்பாயாக. அதுபோன்று இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய மர்ஹூமீன்களுக்கும் எத்தி வைப்பாயாக. அதுபோன்று இந்த ஊரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை மர்ஹூமீன்களுக்கும் அல்லாஹ்வே நீ எத்தி வைப்பாயாக. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட 5 குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினால் மேற்சொன்ன அத்துணை மர்ஹூமீன்களுடைய பிழைகளை நீ பொறுப்பாயாக. அவர்களுடைய கபர்களை நீ பிரகாசமாக ஆக்குவாயாக, சுவன பூங்காவாக ஆக்குவாயாக, விசாலமாக ஆக்குவாயாக. கபருடைய அதாபுகள், கபருடைய பல முசீபத்துகள், கபருடைய நெருக்கடிகள், கபருடைய இருள்கள், கபருடைய ஆபத்துகளை விட்டு அல்லாஹ்வே நீ மர்ஹூமீன்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே சிறப்பான முறையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மஜ்லிஸை உருவாக்கி தந்து இந்த அவர்கள் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே அவர்களுக்கு நீ மேலான நற்கூலி வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக, உதவி செய்வாயாக. அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரஹ்மானாய ரப்பே, அவர்களுக்கு நீ சோனத்தினுடைய ஆடைகளை அணிவிப்பாயாக, சோனத்தினுடைய உணவுகளை நீ வழங்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சோனத்தில் அவர்களை நீ வசிக்க செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினால் மர்ஹூமீன்கள் கபரிலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவர்களை வாழச் செய்வாயாக. அல்லாஹ்வே இந்த குர்ஆன் ஷரீஃபை மர்ஹூமீன்களுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் ஆக்கியவர்கள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே அதுபோன்று ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபுகள் மற்றும் ஸலவாத்துகளுடைய பரக்கத்தினால் ரப்புல் ஆலமீனே இந்த ஊரில் உள்ள அனைவருடைய பிழைகளையும் நீ பொறுப்பாயாக. அல்லாஹ்வே இந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய போற்றினாலும் புனிதமிக்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் அல்லாஹ்வே இந்த ஊர் மக்களுடைய எல்லாவித நோய்களையும் நீ ஷிஃபாவாக ஆக்குவாயாக. எல்லாவித நோய்களையும் நீ ஷிஃபாவாக ஆக்குவாயாக. பெரும் பெரும் நோய்களை விட்டும் அல்லாஹ்வே நீ பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே யார் யாரெல்லாம் நோயினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ பரிபூர்ண ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய பரக்கத்தினாலும் புனிதமிக்க இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் ரப்புல் ஆலமீனே இந்த ஊரில் உள்ள அனைவருடைய எல்லாவித ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவருடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் ஆயுசிலும் ரிஸ்கிலும் இபாதத்திலும் ஈமானிலும் பரக்கத்து செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே இந்த ஊரில் உள்ள அனைவருடைய எல்லாவித கஷ்டங்களை நீக்குவாயாக. துன்பம் துயரங்களை நீக்குவாயாக. மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வியாபார கஷ்டங்களை நீக்குவாயாக. கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. செய்வினை சூனியங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்களுடைய பல முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. மன நிறைவோடும் ராகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழச் செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே புனிதமிக்க இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினாலும் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகள் நாட்டதேட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலுடைய நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யார் யாருடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்காமல் இருக்கிறதோ அல்லாஹ்வே இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே இந்த ஊரில் யார் யாரெல்லாம் வயதிற்கு வந்தும் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே விரைவிலே அவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கிடைக்கப்பெற்று விரைவில் திருமணமாகுவதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே யார் யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ சாலிகான மக்களை நீ தந்தருள் புரிவாயாக. அதுபோன்று யார் யாரெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ
அல்லாஹ்வே அவர்களுக்கு மத்தியில் நீ ஒற்றுமையை தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே யார் யாருக்கெல்லாம் நீ குழந்தைகளை கொடுத்திருக்கிறாயோ அல்லாஹ்வே எங்களுடைய குழந்தைகளை நீ சாலிகான குழந்தைகளாக ஆக்கியருள் புரிவாயாக. அல்லாஹ்வே எங்களுடைய கண்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கியருள் புரிவாயாக. இம்மைக்கும் வறுமைக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக அல்லாஹ்வே எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கியருள் புரிவாயாக. அல்லாஹ்வே எல்லா விதத்திலும் அல்லாஹ்வே நீ கிருபை செய்வாயாக. புனிதமிக்க இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் இந்த ஊருக்கும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வே நீ கிருபை செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹ்வே ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே இந்த ஊரையும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையும் எல்லா வித பலா முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ்வே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீன் இந்த ஜஷ்ன மீலாது சொசைட்டியை சிறப்பான முறையில் நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் யார் யாரெல்லாம் இதனுடைய வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் பெரிதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும் அதுபோன்று இந்த மஜ்லிஸிற்கு தொடர்ந்து இடைவிடாது வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை வீடுகளில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வே இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூலி வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீன் 75வது வயதை எற்றிவிட்டது இந்த ஜஷ்ன மீலா சொசைட்டி. ரப்புல் ஆலமீன் எல்லா வித பல முசீபத்திலிருந்து அல்லாஹ்வே இந்த சொசைட்டியை நீ பாதுகாப்பாயாக. வருடம் இதைவிட சிறப்பான முறையில் நடைபெற்று அல்லாஹ்வே மறுமை நாள் வரையிலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே இதனுடைய பரக்கத்தினால் இந்த ஊருக்கு வரக்கூடிய எல்லா இந்த பல முசீபத்துகளையும் அல்லாஹ்வே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே எங்கள் அனைவரையும் நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வாயாக. நல்ல மௌத்தை நசீபாக்கி தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. என்னுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ்வே நீ பிரகாசமாக ஆக்குவாயாக. நாளை வறுமையினுடைய எல்லா இந்த பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ்வே எங்களை நீ பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சோனத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.